1000 rupees நீங்க வீட்ல இருந்து எங்களுக்கு ஜிபே பண்ணுங்க. 1000 rupees பண்ணா போதும். 1000 rupees கொடுங்க. மத்த நீங்க எந்த பொருள் 32 காம்போ விடுங்க, 40, 43, 50, 55 ஈவன் 1 லட்சத்துக்கு கூட நீங்க பொருள் எடுத்துக்கோங்க. அது எல்லா பொருளும் நான் இஎம்ஐ பண்ணிட்டு அந்த பொருளை 24 மணி நேரத்துல உங்க வீட்ல வெறும் 4500 ரூபாய்க்கு 24 இன்ச்சஸ் நம்ம கொடுக்குறோம். வெறும் 4500 ரூபாய்க்கு. வெறும் 4024 இன்ச்சஸ்ல நான் ஸ்மார்ட் டிவி, ஃபுல் ஹெச்டி டிவி. இத நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா? டிவியோட கிளாரிட்டி பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு. ஐபிஎஸ் பியூர் ஐபிஎஸ் டிவி. எதுவுமே ஆகாது. டிவிலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1GB RAM, 8GB இருக்கு, 2GB RAM, 16GB இருக்கு. கூகுள் டிவி இருக்கு, WebOS டிவி இருக்கு. இதே 32 இன்ச்சஸ் 2160 ரெசல்யூஷன் 4K டிவி நம்மள்ட்ட இருக்கு. 40 இன்ச்ல வித் வாய்ஸோட எனக்கு வேணும். 4K டிவி வேணும். 4K னா நிறைய பேர் வைஃபைல நீங்க கனெக்ட் பண்ற டிவி தான் 4K நினைச்சிட்டு இருக்காங்க. படிக்காத பாமர மக்கள் நிறைய டிவி கடைக்காரங்க ஏமாத்திட்டு இருக்காங்க. 4K னா என்னன்னே தெரியலன்னு சொல்லிட்டு. இப்போவும் சொல்றேன் 4K னா 2160 ரெசல்யூஷன்ல உங்க வீடியோ ப்ளே ஆனதா 4K. மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவு கொடுத்துட்டு இருக்கீங்க? கிட்டத்தட்ட நீங்க 50 இன்ச் நீங்க எந்த பிராண்ட் எடுத்தாலும் மினிமம் 26000க்கு மேல இருக்கு. பட் அசம்பிள் டிவி 19800. யாருமே அசம்பிள் டிவிக்கு பஜாஜ் இஎம்ஐ பண்ணிருக்க மாட்டாங்க. நாங்க பஜாஜ் இஎம்ஐ கொடுக்குறோம். கிரெடிட் கார்டு இஎம்ஐ, டெபிட் கார்டு இஎம்ஐ எல்லாமே கொடுத்துருக்கோம். ஹே மக்களே, வெல்கம் டு மை சேனல். சோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா திருச்சியில இருக்க RRR என்டர்பிரைசஸ் தான் வந்திருக்கோம். சோ ஆல்ரெடி நான் வந்து ஒரு 1 இயர்க்கு முன்னாடி இவங்க கிட்ட டிவி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இப்போ வரைக்குமே அது சூப்பரான கண்டிஷன்ல ஓடிட்டு இருக்கு. சோ அதான் நெக்ஸ்ட் நம்ம எதுவும் அப்டேட்டான வெர்ஷன்ஸ் எதுவும் வந்திருக்கா அப்படின்றத பாக்குறதுக்காக தான் வந்தோம். இவங்க கிட்ட நிறைய ஆஃபர் போயிட்டு இருக்கு. 365 நாள் ஆஃபர் இருக்கு. அது மட்டும் இல்லாம பொங்கல் ஆஃபரும் கொடுத்துட்டு இருக்காங்க. ரேட் வந்துட்டு நான் வெளியில கம்பேர் பண்ற ரேட்டை விட இங்க ரொம்ப கம்மியா இருக்கு. சோ என்னென்ன பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க, ஆஃபர்ஸ்லாம் என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள வந்துட்டோம். அண்ணா நம்ம கிட்ட எவ்வளவு இன்ச்ல இருந்து எவ்வளவு இன்ச் வரைக்கும் டிவினா இருக்கு? எல்லாமே நார்மலா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா எல்லா டிவி கடையும் சொல்ற மாதிரி தான் 19 இன்ச்சஸ்ல இருந்து. ஆனா 19 இன்ச்சஸ் நாங்க பண்றதே கிடையாது. அது வந்து எல்இடி டிவி கிடையாது, எல்சிடி டிவி. எல்சிடி டிவி நார்மலா நீங்க கலைஞர் டிவில பின்னாடி இருக்க இந்த இது இருக்கு பாத்தீங்கன்னா போர்ஷன், அது மட்டும் இல்லாம அப்படியே இருக்குல்ல, அதான் அது 19 இன்ச்சஸ். அந்த 19 இன்ச்சஸ்க்கு யாரும் வாரண்டி, யாராவது ஒரு வருஷம் வாரண்டி தர 2 வருஷம் வாரண்டி நம்பி வாங்காதீங்க. அதை நீங்க வாங்கிட்டு போனாலுமே 10 நாள் ஓடுறதுன்றது சந்தேகம். அதனால வாங்கும்போது எல்இடி டிவி வாங்க. 24 இன்ச்சஸ்ல நம்ம பண்றோம். வெறும் 4500 ரூபாய்க்கு 24 இன்ச்சஸ் நம்ம கொடுக்குறோம். வெறும் 4500 ரூபாய்க்கு. வெறும் 4024 இன்ச்சஸ்ல நான் ஸ்மார்ட் டிவி, ஃபுல் ஹெச்டி டிவி. இத நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா? டிவியோட கிளாரிட்டி பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு. இது ஆண்ட்ராய்டா இல்ல நான் ஆண்ட்ராய்டா? இது நான் ஸ்மார்ட். இதுல 24லயும் ஆண்ட்ராய்டு இருக்கு. வெறும் 5200 ரூபாய் கொடுங்க. உங்களுக்கு ஆண்ட்ராய்டு டிவி 24 இன்ச்சஸ்ல கொடுத்துறேன். 5200 ரூபாய்க்கு. 5200 ரூபாய்க்கு. வெறும் 700 ரூபாய் நீங்க கூட கொடுத்தீங்கன்னா 24ல வந்து நீங்க ஸ்மார்ட் ஆண்ட்ராய்டு டிவி வாங்கிட முடியும். அதுலயே பாத்தீங்கன்னா இன்னொரு 200 சேர்த்து கொடுங்க. இது 32 இன்ச் வந்து நான் ஸ்மார்ட் டிவி ஃப்ரேம்லெஸ் இங்க போட்டுட்டு இருக்கு இல்லையா? பிரேஸ்லெஸ்ல ஃபுல் ஹெச்டி டிவி பாருங்க. இதோட கிளாரிட்டி பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. இந்த டிவி எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் நீங்க 6200 ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்னா நான் ஸ்மார்ட்ல ஃப்ரேம்லெஸ் ஐபிஎஸ் பியூர் ஐபிஎஸ் டிவி. எதுவுமே ஆகாது. அடிச்சாலும் உடையாது. உடையறதெல்லாம் மேட்டர் இல்ல. டிவி அடிச்சா உடையது, சண்டையில சட்டம் இங்க இருக்கு. ஆனா டிவி பாத்தீங்கன்னா குழந்தை குத்திருச்சு வச்சிருச்சு அந்த மாதிரிலாம் நீங்க கவலைப்படுது. ரிமோட் வச்சு சாவிப்படுது, அடிக்கிறேன், என் கையில ரிங் இருக்கு, வாட்ச் இருக்கு, எவ்வளவுமே இது படுது, அந்த அளவுக்கு கம்ப்ளைண்ட் வராது. அந்த அளவுக்கு பியூரான ஒரு ஐபிஎஸ் டிவி வெறும் 6200 இருக்கும். இதே சேம் கண்டிஷன்ல உள்ள ஸ்மார்ட் டிவிலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1GB RAM, 8GB இருக்கு, 2GB RAM, 16GB இருக்கு, கூகுள் டிவி இருக்கு, WebOS டிவி இருக்கு. இதே 32 இன்ச்சஸ் 2160 ரெசல்யூஷன் 4K டிவி நம்மள்ட்ட இருக்கு. 32ல இதெல்லாம் மாடல்ஸா? எனக்கு இந்த கிட்டத்தட்ட ஒரு 5-6 வேரியேஷன் நம்ம டிவி வச்சிருக்கோம். 32 பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் டிவி. நீங்க ரொம்ப அதிர்ச்சியே பட வேணாம். வெறும் 6800 ரூபாய்க்கு நம்ம RRR என்டர்பிரைசஸ் 6800 ரூபாய்க்கு. சரினா நம்ம கிட்ட எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், உண்மையா? ஆமா, இப்போ ஒரு 1.5 மாசமா எக்ஸ்சேஞ்ச். யாரு எல்லாம் போன் பண்றவங்க எக்ஸ்சேஞ்ச். அதனால உங்க வீட்ல இருக்க கொண்ட பொருளை வந்து எந்த கண்டிஷன்ல எந்த பிராண்ட்னாலும் நீங்க கொண்டு வாங்க. ஆல்ரெடி உடைஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, தண்ணி போட்டுருச்சு, இல்ல உங்க 10 வருஷமா வீட்டுல ஒரு குடோன்ல அடைச்சு போட்டிருந்தேன், டஸ்ட் அலர்ஜியோட கொண்டு வந்து எந்த கண்டிஷன்லாம் நீங்க கொண்டு வாங்க, நம்ம எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கிறோம். அந்த அமௌண்ட் நாங்க கழிச்சு நீங்க எடுக்கிற டிவிக்கான அமௌண்ட்ல நீங்க எடுத்துக்கலாம். சரி, ஓகே. நான் நெக்ஸ்ட் இதுக்கு அப்புறம்னா 32லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் நான் சொல்லிட்டேன். அதுலயே WebOS கூகுள் டிவி இருக்கு. அதுக்கப்புறம் 40 இன்ச் 32க்கு அடுத்து கொஞ்சம் பெருசா பார்க்கணும் நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. இல்ல 24 32 இருக்கு, நிறைய பேர் பாத்துருப்பாங்க. 32 இன்ச்சஸ்லோட எந்த டிவி இருக்கு பாத்தீங்கன்னா இதுலயே பாத்தீங்கன்னா ஃப்ரேம் இருக்கு, ஃப்ரேம்லெஸ் இருக்கு. இதுலயே பாத்தீங்கன்னா ஃப்ரேம்லெஸ்ல இப்ப எல்லாரும் கேக்குற மாதிரி 40 இன்ச் வெறும் 10899 ரூபாய்க்கு நம்ம RRR என்டர்பிரைசஸ் கொடுக்குறோம். 10899 ரூபாய்க்கு நம்ம 40 இன்ச்ல ஃப்ரேம்லெஸ்ல 2GB RAM, 16GB மெமரி, வெர்ஷன் 12 லேட்டஸ்ட் வெர்ஷன்ல பியூர் ஐபிஎஸ் பேனல்ல நம்ம இதுல கொடுக்குறோம். அதே 40 இன்ச்ல வித் வாய்ஸோட எனக்கு வேணும். 4K டிவி வேணும். 4K னா நிறைய பேர் வைஃபைல நீங்க கனெக்ட் பண்ற டிவி தான் 4K நினைச்சிட்டு இருக்காங்க. படிக்காத பாமர மக்கள் நிறைய டிவி கடைக்காரங்க ஏமாத்திட்டு இருக்காங்க. 4K னா என்னன்னே தெரியலன்னு சொல்லிட்டு. இப்பவும் சொல்றேன் 4K னா 2160 ரெசல்யூஷன்ல உங்க வீடியோ ப்ளே ஆனதா 4K. வைஃபைல கனெக்ட் பண்ணி யூடியூப் ஸ்கிரீன் மிரரிங் பண்ண முடியுமாப்பா, போன்ல பாக்குற எல்லாம் பார்க்க முடியுமாப்பா, அதுதான் 4K வேணா கிடையவே கிடையாது மக்களே. அது ரெசல்யூஷன் சம்பந்தமானது. நார்மலா வைஃபைல கனெக்ட் பண்ணி ஸ்கிரீன் மிரரிங், யூடியூப் எல்லாமே பேசிக்ல இருக்க நம்மளோட டிவி எல்லாத்துலயுமே நீங்க பண்ணலாம். அது ஸ்மார்ட் டிவி, ஆண்ட்ராய்டு டிவிக்கு இருங்க, 4K டிவி கிடையாது. சரிங்களா? நம்மள்ட்ட 4K டிவிக்கு தனியாக ஒரு ஸ்பெசிபிகேஷன் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா 11800 வித் வாய்ஸோட. அதே 12000 40 இன்ச் டிவி நம்ம எடுத்துக்க முடியும்.
இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க ஆல்ரெடி, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது எப்படின்னா? நிறைய நீங்க ஏற்கனவே உங்க யூடியூப்ஸ்ல நிறைய பாத்துருக்கீங்க, நிறைய சேனல்ஸ்ல நிறைய கடைகள் இருக்கீங்க பாருங்கன்னா, யாருமே அசம்பிள் டிவிக்கு பஜாஜ் இஎம்ஐ பண்ணிருக்க மாட்டாங்க. ஆமா, எங்க போனாலும் கிரெடிட் கார்டு இஎம்ஐ இருக்கும்பாங்க. HDFCயோ இல்ல ஐடிஎஃப்சியோ இல்ல பஜாஜ் இஎம்ஐ பண்ணிருக்கோம். பட் நாங்க பஜாஜ் இஎம்ஐ கொடுக்குறோம், கிரெடிட் கார்டு இஎம்ஐ, டெபிட் கார்டு இஎம்ஐ எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். எல்லா இஎம்ஐ அவைலபிளா இருக்கு. இதுல ஒரு சர்ப்ரைஸான விஷயம், மினிமம் 30 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இருந்தா தான் ஷோரூம்ல போய் ஆதார் கார்டு, பேன் கார்டு கொண்டு போய் இஎம்ஐ பண்ண முடியும். நாங்க நீங்க எந்த ஊரா வேணாலும் இருங்க, விழுப்புரமா இருங்க, கோயம்புத்தூரா இருங்க, தூத்துக்குடியா இருங்க, ராமேஸ்வரம், எந்த ஊரா வேணாலும் இருக்கலாமா? நீங்க பஜாஜ்ல ஏற்கனவே பொருள் எடுத்துருந்தீங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, பஜாஜ்ல கொடுத்த மொபைல் நம்பர், இத 3 மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் லிமிட்ட சொல்லிடுவேன். நான் ஒரு 4 நடந்துற ஓடிபி ஸ்கேம் எல்லாம் கிடையாது. இது RRR என்டர்பிரைசஸ்ல நீங்க உங்களுடைய ஓடிபி சொல்றீங்க. டைரக்டா வரணும்ல? டைரக்டா நீங்க வர்றதுனால வரலாம். என்னால வர முடியலங்க, நீங்க ஆன்லைன்ல Flipkart, Amazon இஎம்ஐ எப்படி பண்றாங்க, நீங்க லைவ்ல வராம, அதே மாதிரி நீங்க லைவ்லயே வராம இஎம்ஐ பண்ணுங்க. நீங்க வீட்ல இருந்தபடியே 2-3 ஓடிபி நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். தாராளமா நீங்க ஓடிபி கொடுங்க. ஓடிபி ப்ராசஸ் பண்ணிட்டு வெறும் 1000 rupees நீங்க வீட்ல இருந்து எங்களுக்கு ஜிபே பண்ணுங்க. 1000 rupees பண்ணா போதும். 1000 rupees கொடுங்க. மத்த நீங்க எந்த பொருள், நீங்க 32 காம்போ விடுங்க, 40, 43, 50, 55, ஈவன் 1 லட்சத்துக்கு கூட நீங்க பொருள் எடுத்துக்கோங்க. அது எல்லா பொருளும் நான் இஎம்ஐ பண்ணிட்டு அந்த பொருளை 24 மணி நேரத்துல உங்க வீட்டுல சேஃபா கொண்டு வந்து கொடுத்துருவோம். 24 மணி நேரத்துல வெறும் 1000 ரூபாய் கொடுத்துருவோம். சரிங்களா? நீங்க நேர்ல வரணும்னு அவசியம் இல்லை. நீங்க உங்க ஊர்ல எந்த வசந்த்கோ எந்த ஷோரூம்னாலும் நீங்க போங்க. 30 கிலோமீட்டர் தாண்டி எங்க போனாலும் வெப்ஓஎஸ்ன்றாங்க. உங்ககிட்ட வெப்ஓஎஸ் இருக்கா? இருங்க பாய், இப்பதான் நான் 40 வரைக்கும் முடிச்சிருக்கேன். வெப்ஓஎஸ் இல்லாம நம்ம இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா 32லயே வெப்ஓஎஸ் எல்லாம் எந்த கடையிலயும் வச்சிருக்காங்க. அசம்பிளிங் டிவில பாத்தீங்கன்னா சும்மா நார்மலா 2GB RAM, 1GB 8GB தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. வெப்ஓஎஸ், கூகுள் டிவி வேரியேஷன் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. நம்மளோட 43, 50, 55, 106 வரைக்கும் உள்ள எல்லா சேனல்லையுமே வெப்ஓஎஸ் டிவி இருக்கு. எல்லாத்துலயுமே 32 இன்ச்ல இருந்து எல்லாத்துலயும் இருக்கா? 40ல மட்டும் தான் நம்மளோட வெப்ஓஎஸ். 24லயும் 40ல மட்டும் வெப்ஓஎஸ் கிடையாது. அதுவுமே 1 மாசத்துல நம்ம லான்ச் பண்ணிடுவோம். பட் நம்மளுடைய பிராண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துலயும் வெப்ஓஎஸ் இருக்கு. 43 வெப்ஓஎஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2K வெப்ஓஎஸ், 4K வெப்ஓஎஸ், 2 வெப்ஓஎஸ் இருக்கு நம்மள்ட்ட. 2K வெப்ஓஎஸ் 1440 ரெசல்யூஷன்ல வரும், 4K 2160 ரெசல்யூஷன்ல வரும். இப்ப 43 இன்ச்சஸ் உடைய இந்த ஃப்ரேம்லெஸ் மாடல் டிவி இருக்கு இல்லையா, இந்த டிவி பாத்தீங்கன்னா வெறும் 12,999 ரூபாய்க்கு நம்ம டிவி 43 இன்ச்சஸ். அவ்வளவுதானா? இதுக்கு கம்மியா நம்மளோட டிவி இருக்கு. அந்த டிவி வந்து நீங்க போன் பண்ணுங்க, கீழ இருக்க நம்பரை கூப்பிடுங்க. ஏன்னா உங்களுக்கு 11,500க்கு 43 இன்ச் டிவி இருக்கு. அது சில ஸ்பெசிபிகேஷன்ஸ்ல கொஞ்சம் கம்மியாகும். நான் ஐபிஎஸ் டிவில வரும், பிளாஸ்டிக் போர்ட்ல கொஞ்சம் குவாலிட்டி ரொம்ப கம்மியா. அதாவது பல்கா ஒரு 20 பீஸ் 30 பீஸ் கடைக்காரவங்க இந்த கிஃப்ட் பண்றதுக்குன்னு எடுத்துட்டு போறாங்க, அவங்களுக்கு ஓகே. பட் நீங்க பர்சனலா ஒரு 10,000 15,000 கொடுத்து டிவி எடுக்கணும் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க ஆசைப்படுற உங்களுக்கு நான் அந்த டிவியை கொடுத்துட்டு அது செட் ஆகாது. ஏன்னா அந்த டிவியை வெளியில 15 ரூபா 16 ரூபா நிறைய பேர் உள்ள கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க கண்டெய்னரா காட்டுறாங்க இல்லையா, அவங்களுக்கே மனசு இல்லையே. அவங்களே 32,000 ஒரு 43 வெப்ஓஎஸ் வந்து 35,000 சொல்றது, 3 வருஷம் ரீப்ளேஸ் பண்ணி தர சொல்லி உடச்சே கொண்டு வந்தாலும், தண்ணியே ஊத்தி கொண்டு வந்தாலும், இந்த புருடா இந்த கதையெல்லாம் நமக்கு தேவையில்லாது. அசம்பிளிங் டிவி அது என்ன சோனி, சாம்சங் அடுத்து 3ஆவதா 4ஆவதா நான் வந்துட்டேன். அது பிளேஸா? கஸ்டமருக்கு எந்த மாதிரி கொடுக்குற, எந்த மாதிரி சர்வீஸ் கொடுக்குற. நம்ம 3 வருஷத்துல எவனும் வரமாட்டான், ஏதாவது 1 2 வந்துச்சுன்னா அதை வயிற்றுல அடிக்கிற மாதிரி 2023 சொன்ன வீடியோ பார்த்துட்டு வர்றீங்களா, அது அன்னைக்கு பேசுனது, அது ஒன்லி அந்த ஊர் பிரான்ச்சுக்கு தான் செல்லும், இந்த ஊர் பிரான்ச்சுக்கு செல்லாது. இந்த கதையெல்லாம் வந்து நிறைய வந்து இங்க பார்த்து நிறைய கஸ்டமர் நம்ம வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி சொல்றாங்க, நாங்க போனதுக்கு அப்புறம் பண்றது இல்லை சார், எடுத்துட்டு போய் ஒரு 6 மாசத்துல கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. அந்த மாதிரிலாம் நிறைய வரும். அசம்பிளிங் டிவி வந்து நம்ம எப்படி யூஸ் பண்றோம், நாங்க டேபிள்லேயே கொடுத்துறோம். இந்த மாதிரியான யூஸ் பண்ணுங்க. டிவி என்னைக்குமே பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்ல மாட்டேன், டிவி வந்து சுவிட்ச் டக்கு டக்குன்னு போயிட்டு சுவிட்ச்ல கை வைக்கிறதெல்லாம் பண்ணக்கூடாது. ரிமோட்ல ஆப்ரேட் பண்ணுங்க, ரிமோட்ல ஆன் ஆஃப் பண்ணுங்க, அதுக்கப்புறம் சுவிட்ச்ல கை வைங்க. மழை இடி மின்னல் வரும்போது கேபிளுக்கு பின்னாடி இருக்க கேபிளை கழட்டி விட்டுருங்க. ஏன்னா இந்த மதர் போர்ட்லாம் பாத்தீங்கன்னா சில நேரங்கள் வந்து இடி மின்னலோடய வருது. அதை ப்ரிகார்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும், அது மாதிரி மாசத்துல ஒரு தடவை டிவியை மாட்டினோடனே அப்படியே இருந்தா நல்லா இருக்காது. சரிங்களா? விளக்கமா வாங்கினா கூட்டணும், அது அப்புறம் தூக்கி போடணும். அதே மாதிரி டிவி வாங்கினீங்கன்னா அடிக்கடி துடைக்கணும். அதுக்குன்னு சில கெமிக்கல்ஸ் இருக்கு, அந்த கெமிக்கல்ஸ் வச்சு அழகா தொடங்க. வீட்டுக்கு பின்னாடி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணாதீங்க, அட்லீஸ்ட் 2 months ஒன்ஸ் தான் பண்ணுங்க. டிவியை நான் வந்து மாட்டினங்க, 1 வருஷமா யூஸே பண்ண, வெளிநாடு போயிட்டு வந்தேன் அப்படின்னா உள்ள ஃபுல்லா ரெஸ்ட் ஆயிடும், டிவி ஒர்க் ஆகாதான். 1 வருஷம் யூஸே பண்ணல கொண்டு அப்படிலாம் கிடையாது. யூஸ் பண்ணுங்க, ரெகுலரா யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணலைன்னா அட்லீஸ்ட் பக்கத்து வீட்டுக்காரர் கொடுத்துருங்க, தேவையில்லாத கரியா இருக்காங்க காசு. ஓகே, நம்ம வாரண்டி எல்லாம் எவ்வளவு கொடுத்துட்டு இருக்கோம்? நம்ம வந்து மினிமம் பாத்தீங்கன்னா 6 monthsல நம்ம வாரண்டி கொடுத்துருக்கோம். 6 monthsல ஆரம்பிச்சு 1 year ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு, 1 year சர்வீஸ் இருக்கு. 1 வருஷத்துல இருந்து நம்ம 3 வருஷம் வரைக்கும் மினிமம் கொடுக்குறோம். நிறைய பேர் மாதிரி இந்த 3 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அது இப்பவும் சொல்றேன், அந்த ரீப்ளேஸ்மெண்ட் கதைக்கு நான் வரல, அந்த மாதிரி நம்ம பண்றதும் கிடையாது. ஆனா எனக்கு ஒரு சின்ன டவுட், நீங்க வந்துட்டு இந்த ஃபீல்ட்ல 8 வருஷமா இருக்கீங்க, கிட்டத்தட்ட 12 பிரான்ச்சஸ் வச்சிருக்கீங்க, டிவியா இருக்கட்டும், ஃபர்னிச்சரா இருக்கட்டும், மொபைலா இருக்கட்டும், இவ்வளவு பண்றீங்க. ஆனாலும் சின்ன ஒரு கேள்வி இருக்கு மக்களுக்கு, சில டவுட்ஸ் எல்லாமே இருக்கு. நம்ம வந்து பிராண்டட் டிவி வாங்கிருக்கலாமோ, அன்பிராண்டட் டிவி வாங்கிதான் நமக்கு டிவி வந்து கிளாரிட்டி இல்லாம இருக்கு, சில சர்வீஸ் எல்லாம் அடிக்கடி குடுக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு உங்க பதில் என்னவா இருக்கும்? அவங்கள மாதிரி ஆட்களுக்கு உள்ள பதில் என்னன்னா, இன்னைக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப மார்க்கெட் வந்து ரொம்ப உடச்சிட்டாங்க. இந்த யூடியூப் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இதே 32 இன்ச் டிவி 15 ரூபாய். இப்பவுமே
நிறைய பேர் ஸ்மார்ட் டிவி இந்த டிவியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் எடுத்துட்டு போயிட்டு அதாவது கிராமத்துல உள்ள மக்கள்கிட்ட காட்டினீங்கன்னா ஒரு 32 இன்ச் டிவி ஆன்லைனே பார்க்காதவங்க போது இந்த டிவி 25,000 இருக்கும்பாங்க. ஆனா டிவியோட ரேட் நம்ம வெறும் 6,000 தான் கொடுக்குறோம். இன்னும் ஹோல்சேல்ல 20 டிவி 30 டிவி என்ன ரேட்டு கொடுப்போம்? ஒரு டிவி பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலா இன்னைக்கு ஒரு டிவியே ஒரு டிவி வந்து 20 ரூபாய் ஆயிடுச்சு, ஒரு இட்லி 25 ரூபாய் ஆயிடுச்சு. அப்படின்னும் போது 6,000 ரூபாய் கொடுக்கக்கூடிய டிவில என்ன பொருள் இருக்கும்? இதே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய அமௌண்ட் மாதிரி கொஞ்சம் அதிகமா அசம்பிள் டிவிலேயே பாத்தீங்கன்னா அசம்பிள் டிவில பிராண்டடுக்கு ஈவனா கொடுக்குறவங்க இருக்காங்க. ஏன்னா ஸ்ட்ரிப்பிங் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டெப் போட்டல எல்இடி லெவல் உள்ள ஸ்ட்ரிப்பிங்ல போட்டாலும் டிவி ஒர்க் ஆகும். அதே மாதிரி மதர் போர்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 வேரியேஷன் மதர் போர்டு இருக்கும். நார்மலா வந்து ரீஃபர்பிஷ்டு மதர் போர்டே வாங்கி டிவி அசம்பிளிங் பண்றவங்களா இருக்காங்க. அதுலயே போர்ட்லயே பார்த்து கொஞ்சம் குவாலிட்டி அதுல இருந்து ஒரு 300-400 ரூபாய் கூட உள்ள போர்டை வாங்குறது. அதே மாதிரி இந்த வெப் ஓஎஸ்க்கான போர்டா இருக்கு. அதுலயே பாத்தீங்கன்னா அதெல்லாம் நல்ல குவாலிட்டியான டிவி தான். அதே மாதிரி நீங்க ஐபிஎஸ் நான் ஐபிஎஸ் இருக்கு. ஆனா நான் ஐபிஎஸ் டிவியே கிட்டத்தட்ட 5 வருஷம் 6 வருஷம் ஓடுற டிவியே இருக்கு. நம்ம யூசேஜ்னு ஒண்ணு இருக்கு. இது நீங்க பிராண்டட் எடுக்கிறீங்க நான் பிராண்ட் எந்த டிவி எடுத்தாலுமே அவங்களோட சர்வீஸ் சென்டருக்கு நீங்க சர்வீஸ் பண்ணதான் வேணும். கம்ப்ளைண்ட்ன்றது எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் வாகனங்களை பொறுத்த வரைக்கும் வர என்னைக்காவது ஒரு நாள் வர எல்லாத்துக்குமே காமனா வரது நம்மளுடைய தலையில எழுதிருக்கிற கூட நீங்க வச்சுக்கணும். பிளஸ் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும் ஒரு விஷயம் இருக்கு. இதெல்லாம் வச்சுதான் கனெக்ட் பண்ணணும். கொஞ்சம் குவாலிட்டியான டிவிங்களை கொஞ்சம் அமௌண்ட் பார்க்காம ஒரு 6,000 கொடுக்குற இடத்துல ஒரு 7,000 கொடுத்து 7,500 கொடுத்து எனக்கு இல்ல நீங்க எங்க வேணாலும் டிவி எடுங்க கொஞ்சம் நீங்க பார்த்து அதுல கொஞ்சம் கன்சிடர் பண்ணி எடுத்துக்கிறது நல்லது. நீங்க 43 இன்ச்சஸ் வரைக்கும் பேசிட்டீங்க. அடுத்து என்ன இன்ச்சஸ்னா இருக்கு? 43 அடுத்து டைரக்டா 50 தான். 50 பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம பேசிக் மாடல் டிவி தான் மாட்டிருக்கோம். ஏன்னா ஒரு டிவி நம்ம டிஸ்பிளேல போய் மாட்டணும்னு நம்ம மாட்ட முடியாது. ஏன்னா ஒன்னொன்னுலயுமே யூவி பிராண்ட்ல 4 வேரியேஷன் கூகுள் டிவி ஆகட்டும் வெப் ஓஎஸ் ஆகட்டும் 4K சப்போர்ட். இங்க நம்ம மாட்டிருக்கிறது ஜஸ்ட் 4K சப்போர்ட் தான். ஓகே நைஸ். ஜஸ்ட் நீங்க வந்து யூடியூப்ல கனெக்ட் பண்ணி எல்லாமே நீங்க பார்த்தா ரிசல்யூஷன் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இதுல வந்து ப்ளூடூத் வாய்ஸ் இருக்காது. ப்ளூடூத் வந்து ஆப்ஷன் மட்டும் இருக்காது. இந்த டிவி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஐபிஎஸ் பேனல்ல வருது. இந்த டிவி மோஸ்ட்லி இருக்கும், சில நேரத்துல இருக்காது. பட் நம்மளுடைய RRRல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி 50 இன்ச் டிவி வந்து வெறும் 19,800ல எப்பவுமே நம்ம கொடுத்துட்டு 19,800 என்ன சொல்றீங்க? மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவு கொடுத்துட்டு இருக்கீங்க? கிட்டத்தட்ட நீங்க 50 இன்ச் நீங்க எந்த பிராண்ட் எடுத்தாலுமே மினிமம் 26,000க்கு மேல இருக்கு. பட் அசம்பிளிக்கு நம்ம 19,800 நீங்க ஆஃபர் எதுவும் சொல்றீங்களா? இல்ல இல்ல எப்பவுமே ஆஃபர் தான். நம்மள்ட்ட என்ன இதுல இருக்கு என்னன்னா வெளியில பாத்தீங்கன்னா 20 இதே டிவி 25 ரூபா 30 ரூபா சொல்லுவாங்க. இதெல்லாம் மனசுதான். நிறைய பேர் ஒரு நாளைக்கு ஒரு 10 கஸ்டமருக்கு 50 இன்ச் டிவி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு சில யாராவது ஒருத்தன் வந்தாலும் அவன் தலையில மாட்டடா பம்பர கட்ட மாட்டேன்ற மாதிரி 4,000 வச்சு தாளிச்சு விட்டுறதுதான். அந்த மாதிரி கிடையாது. பேசிக்கா நம்ம டேபிள் வச்சிருக்கோம். இந்த டேபிளுக்கு நீ 50 இன்ச்னா இதுதாங்க 19,800ல இருந்து 21, 23, 20 இதே வெப்வாய்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா ஒரு 24,500 ரூபாய்க்கு நீங்க கணிசமான விலையில நீங்க எடுத்துக்க முடியும். ஓ சரி ஓகேண்ணா. நெக்ஸ்ட் 50 அடுத்து 55 நம்மகிட்ட இருக்க எல்லா வேரியேஷனுமே பியூர் ஐபிஎஸ் பேனல் தான். லிக்விட் பேனல் நம்ம பண்றது இல்ல. இது பாத்தீங்கன்னா ஒரு பியூர் 4K டிவி. இதோட வீடியோ பாருங்க எவ்வளவு அடிபொலியா இருக்கு பாருங்க. ரொம்ப 2160 வீடியோ தான் ஓடிட்டு இருக்கு. ரொம்ப மைன்யூட்டா பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ப்ளூடூத் ஆப்ஷனோட வந்துடும். வாய்ஸ் அலெக்சா எல்லாமே வந்துருது. இந்த 2160 ரெசல்யூஷனோட ஸ்மார்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 12 பியூர் ஐபிஎஸ் டிவி பிரஸ்லெஸ் மாடல் இருக்கு இல்லையா, இது நீங்க கேட்டா வந்து போயிருவீங்க. ஏன்னா நீங்க 50K கேக்குறீங்க இல்லையா, இந்த டிவி வெறும் 24,900 ரூபாய்க்கு. என்னென்ன சொல்றீங்க? 24,900க்கு இந்த பொங்கல் நியூ இயர் ஆஃபரா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். பொங்கல் நியூ இயர் ஆஃபர். பொங்கல் நியூ இயர் அப்படி பொங்கல் முடிஞ்சு வாங்க அதே ரேட்டுக்கு எடுத்துக்கலாம். இன்னும் பெருசா 100 இயர் டிஃபரண்ட் இருக்கும். அகைன் சொல்லுங்க இது எவ்வளவு இன்ச் எவ்வளவு பிரைஸ்? 55 இன்ச் டிவி ஃப்ரேம்லெஸ் பிரஸ்லெஸ் 4K அல்ட்ரா டிவிங்க. இந்த டிவி வித் வாய்ஸ் ப்ளூடூத் தான் நான் கொடுக்குறேன். இதோட வந்து உங்களுக்கு வெறும் 24,900 ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன். இது இல்லாம நான் வாங்குற எல்லா டிவிக்குமே 1 இயர் வாரண்டியோட எடுக்கும்போது நம்ம ஸ்டெபிளைசர் வால் மவுண்ட் அதோட எல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுத்துறோம். இது இல்லாம நம்ம RRR பத்தி உங்களுக்கு தெரியும். RRR வந்து எப்பவுமே நிறைய காம்போஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு பின்னாடி வந்தவங்களும் சரி நம்மளை பார்த்து தொழில்நுட்பத்துக்கு நல்லா இருக்கணும். ஓகே அப்ரிஷியேட் தான், அவங்களாம் அப்ரிஷியேட் பண்றோம். பட் இதுக்கு நம்ம வர்றதுக்கு முன்னாடி அவங்க அதெல்லாம் பண்ணல. பட் நம்ம வந்ததுக்கு அப்புறம் காம்போஸ்ன்னு ஒன்று அறிமுகப்படுத்தணும். நம்ம காம்போஸ்னா பிராண்டட் ஐட்டம், சும்மா ஏதோ இங்க நான் பிராண்டட் ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வந்து காம்போ பண்றதுதான் நம்ம பண்ணல. எல்லாமே பிராண்டட். ஜெப்ரானிக்கு போட்டு பட்டர்ஃபிளை பிரீத்தின்னு சொல்லி எல்லாமே பிராண்டட் ஐட்டமா சேர்த்து வெறும் 500 to 1000 rupees மட்டும் மார்ஜின் வச்சு நம்ம கம்பெனில கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பயங்கர வைரல். கிட்டத்தட்ட ஏகப்பட்ட சேனல்ஸ்ல பாத்தீங்கன்னா காம்போ காம்போ காம்போ. நம்ம கடைக்கு வந்தாலே டிவி மட்டும் வாங்கணும், காம்போ என்னப்பா வச்சிருக்கேன் எல்லாமே பிராண்டட். ஆமா இப்போலாம் ஃபோன் பண்ணாலே காம்போன்ற வார்த்தை வந்து ரொம்ப ஃபெமிலியர் ஆயிடுச்சு. நான் இங்க நிறைய ஹோம் தியேட்டர் வச்சிருக்கீங்களே, எதுக்கு? ஹோம் தியேட்டர் எப்பயும் பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நிறைய வைரல் வீடியோஸ் எல்லாம் பாத்துருப்பீங்க. ஹோம் தியேட்டர் ரொம்ப ரேட்டு கம்மி. நீங்க ஆன்லைன்ல 4,500 ஹோம் தியேட்டர்ல வெறும் 3,000 தான் கொடுப்பேன். 3,000? ஆமா இந்த இருக்குல சவுண்ட் பாரு, இந்த சவுண்ட் பார்ல ஆன்லைன்ல வந்து 4,500 ரூபாய். நான் வெறும் 2,990 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கேன். இதையா 80 வாட் சவுண்ட் பார் சொனாட்டா. நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணி பாருங்க. இந்த ஃபீல் ஃபைல 4,800 ரூபாய் ஆன்லைன்ல. நான் வெறும் 2,900 ரூபாய்க்கு தான் கொடுக்குறேன். என்னன்னு சொல்றீங்க? ஆஃபர்லாம் இல்லது. இதுதான் நீங்க ஹோல்சேல் ரேட்லாம் கிடையாது. நீங்க சிங்கிள் பீஸும் இதே ரேட் நீங்க எடுத்துட்டு போயிருங்க. 4.1 நீங்க ஆன்லைன் நீங்க செக் பண்ணுங்க 3,800 ரூபாய்க்கு 4.1 எடுக்க முடியாது. ஜெப்ரான் எல்லாமே ஒரு வருஷம் வாரண்டி, கம்பெனி வாரண்டியோட கொடுத்துறீங்க. இது வெறும் 2,800 ரூபாய்க்கு தரேன். ஓ சூப்பர்ண்ணா. இது இல்லாம நமக்கு போட் இருக்கு, மிவி இருக்கு, JBL இருக்கு, சாம்சங் இருக்கு, எல்லா பிராண்டட் ஐட்டம்ஸ் வச்சிருக்கீங்க. ஸ்பீக்கர்ஸ் நம்ம வச்சிருக்கோம்.
சில குறிப்பிடப்பட்ட ரொம்ப 30-35,000 மட்டும் நாங்க பண்றது கிடையாது. மினிமம் 10,000 இப்ப நீங்க சவுண்ட் பார்ல பாத்தீங்கன்னா இப்ப சொன்ன 2 சப் ஊஃபரோட உள்ளது வருது பாத்தீங்களா, அது ஆன்லைன்ல 28 ரூபாய், நான் வெறும் 19,000 தரேன். வெறும் 10,000 நீங்க ஆன்லைன் கம்பெனி 7 ரூபாய் 8 ரூபாய் நான் கம்மிங்க. இதான் சீல்டு பேக், இல்ல ரீஃபர்பிஷ்டு கூட கிடையாது, எல்லாம் சீல்டு பேக். எடுத்துலாம் கம்பெனிலே 1 வருஷம் வாரண்டி. நிறைய பேர் பாத்தீங்கன்னா நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஹோம் தியேட்டர் சவுண்ட் பார்ல அசம்பிளிங் இருந்துச்சு. அதையே நிறைய பேர் வந்து கண்ணுக்கு அது ஒட்டி பேர் வச்சு வித்துட்டு இருக்கானுங்க. நான் அதே எனக்கு தெரியல, பிராண்டட் ஐட்டமே இங்க 4,000-5,000 ஃபிளிப்கார்ட் அமேசான் தூக்கி வித்துட்டு இருக்கானுங்க. அது எப்படி வெக்கம் தூக்கமே இல்லாம 12,000-11,000 விற்கிறானுங்கன்னு தெரியும், எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு ஹோம் தியேட்டர் வாங்கினா அது மினிமம் பண்ண 1 வருஷத்துக்கு புதுசா கட்டின பொண்டாட்டி மாதிரி நீ 1 வருஷத்துக்கு நல்லா யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இது ஆட்டோமேட்டிக்கா தூசி தட்டி 1 வருஷம் கழிச்சு தொடப்ப, வருஷத்துக்கு 1 தடவை நீ பாட்டு போட வைப்பேன். இதுக்கு எதுக்கு இது 3 வருஷத்துக்கு நான் என்னத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்கணும்? இதெல்லாம் சும்மா மக்களை ஏமாத்துறதுக்கு சில விஷயங்கள் பண்ணிட்டு அதனால இல்ல. சரி, ஓகே. அப்ப பிராண்டட்ல நீங்க ஹோம் தியேட்டர் வாங்கணும்னா கண்டிப்பா நம்ம ட்ரிபிள் ஆர் வாங்க. நீங்க காம்போல எடுத்துக்கலாம். நீங்க 10,000 கொடுங்க, 10,000 கூட 32 ஸ்மார்ட் டிவி காம்போல கொடுத்துறீங்களா? 32 ஸ்மார்ட் டிவியோட இந்த சொனாட்டா சவுண்ட் பார் கொடுத்தா, ஸ்டெபிலைசர், வால் மவுண்ட், வாட்டர் பாட்டில், ஃபிளாஸ்க்னு சொல்லி ஒரு 6 பொருள் சேர்த்து நான் 10,000 கொடுத்துட்டு இருக்கேன். வெறும் 10,000க்கு இவ்வளவு பொருள் சேர்த்து நான் கொடுத்துட்டு இருக்கேன். இது வந்து பொங்கல் ஆஃபர் கிடையாது நமக்கு. எப்ப 365 நாளுமே பொங்கல் தான், தீபாவளி தான். நல்லா கேட்டுக்கோங்க, பொங்கல் ஆஃபர் இல்ல, 365 நாள் உங்களுக்கு இந்த காம்போ ஆஃபர் இருக்கு. காம்போ ஆஃபர் இருக்கு. நீங்க காம்போ கேட்டு வாங்க. உங்களுக்கு அந்த காம்போ பிடிக்கல, நீங்க ஹோம் தியேட்டர் வாங்கிட்டு போனா என் பொண்டாட்டி செருப்பிட்டு அடிப்பான்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்குன்னு சில காம்போ இருக்கு. உங்களுக்கு குக்கரு, மிக்சி, இண்டக்ஷன் ஸ்டவ் எல்லாமே பிராண்டட் தான். அதை எடுத்துட்டு போனீங்கன்னா இதே ஒரு எவ்வளவு கஸ்டமர்ஸ் எப்ப என் மனைவியை சந்தோஷம் ஏதாவது ஒரு பொருள் கொடுப்பானா, நான் கண்டிப்பா ஏதாவது ஒரு பொருளை எடுத்து கொடுத்துருக்கேன். கஸ்டமர் போய் போன்லாம் பண்ணிருக்காங்க, அண்ணே நீங்க நல்லபடியா எனக்கு தோசை தவா தூக்கி கொடுத்தீங்கன்னா அதை கொடுத்து தானே சமாதானப்படுத்தினேன், அதனால என் பொண்டாட்டி இந்த ஹோம் தியேட்டர் கண்ணுக்கே தெரியலனே அப்படிம்பாங்க. ஏன்னா ஆம்பளைங்களை பொறுத்தவரை வந்து ஹோம் தியேட்டர் எடுக்கணும்னு தான் நினைப்பாங்க. பெண்களை பொறுத்தவரை கிச்சன் ஐட்டமா பாத்துக்கணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா, அதுதான், வேற எதுவும். ஓகே, நான் 55 இன்ச்சஸ் வரைக்கும் தான் காட்டியிருக்கீங்க. உங்கள்ட்ட 24ல இருந்து 55 இன்ச்சஸ் வரைக்கும் தான் இருக்கா? நம்மள்ட்ட இருக்கிறது 86 வரைக்கும் நம்ம ரெகுலரா பிசினஸ் பண்றோம். ஒரு நாளைக்கு 86 மட்டும், ஒரு மாசத்துக்கு மினிமம் 15 டிவி நம்ம கஸ்டமர் பிரீமியம் கஸ்டமர்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, அதோட பிரைஸ் 86 வந்து இஎம்ஐ எடுக்கறாங்க. இஎம்ஐலயுமே 86 நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேனா இதுல பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா 86 இன்ச்சஸ் டிவி 3 லட்சம், 2.5 லட்சம், 1,10,000 ரூபாய்க்கு 86 இன்ச்சஸ் வெப்ஓஎஸ் கொடுக்குறேன். இங்க இருக்கு பாத்தீங்கன்னா 70 இன்ச்சஸ் வெப்ஓஎஸ். இந்த 70 இன்ச்சஸ் உடைய வெப்ஓஎஸ் வந்து ரேட் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்னன்னா ஒரு 80,000 90,000 இருக்குமா? 48,000 ரூபாய் தர்றேன் இந்த டிவி. 48,000 ரூபாவா? 48,000 ரூபாய்க்கு வாங்க, கொடுங்க, எடுத்துட்டு போயிட்டே இருங்க. 48,000 ரூபாய்க்கு 70 இன்ச் வெப்ஓஎஸ், அவ்வளவு பெரிய டிவிங்க அது. நீங்க யுவா சிஸ்டம் நீங்க கையை நீட்டி பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப பெரிய டிவி. சரிங்களா? இதே நீங்க இது காம்போவா கொடுக்குறீங்க 52,000க்கு டிவி, ஒரு போட், 200 வாட்ஸ் சவுண்ட் பார், ஸ்டெபிலைசர் வால் எல்லாம் சேர்த்தே வெறும் 55,000. அந்த சவுண்ட் பாரோட ரேட் மட்டும் 8,800 ரூபாய் இன்னைக்கு ஆன்லைன்ல. எல்லாமே பிராண்டடா குடுக்குறீங்க, எல்லாமே 55,000க்கு முடிஞ்சிருது. ஹோம் தியேட்டரோட நீங்க தியேட்டர் நீங்க செட் பண்ணிக்கணும். சும்மா நான் யூடியூப்க்கு ப்ரமோஷனுக்காக நான் பேசல, இது நார்மலா நான் எப்பவுமே யூசுவலா நாங்க பண்றதா. இதெல்லாம் நம்ம யூவின்ற பிராண்டான நம்மள்ட்ட ஏர் கூலர் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட லைஃப் லாங் ஒரு பிராண்ட் வந்து நம்ம கோயம்புத்தூர்ல கொடுத்துட்டு இருக்கோம். யூவின்ற பிராண்ட்ல கிட்டத்தட்ட நம்ம 8 வருஷமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். திருச்சியில கிட்டத்தட்ட நமக்கு ஃபர்னிச்சர் இருக்கு, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, வாட்டர், மொபைல், எது வேணாலும் எங்களுக்கு ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாமே வச்சிருக்கீங்க. எல்லாமே வச்சிருக்கோம். இங்க வந்து நீங்க பாத்துக்க டிவி, சின்ன சின்ன ஹோம் அப்ளையன்ஸ் பாக்குறீங்க. நம்மளோட பிரான்ச் வந்து நம்மளுடைய வேர் ஹவுஸ் வந்து தென்னூர்ல இருக்கு. அங்க ஏற்கனவே நீங்க வந்திருப்பீங்க. உங்களுக்கு ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி எல்லாம் வந்து கடல் மாதிரி கிடந்திருக்கும். அதான் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி. 9,000 இருந்து 7,500 வாஷிங் மிஷின் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம. அது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இது இல்லாம ஏகப்பட்ட பொருள், மொபைல் எது வாங்குறோம், ஏதாவது ஒரு பிராண்ட் நீங்க போய் வாங்குறேன்னா எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க. உங்க ரேட் என்னன்னு எங்க ரேட் நான் அனுப்புறேன். அந்த ரேட் உங்களுக்கு ஒத்து வந்துச்சுன்னா என்கிட்ட எடுங்க. ஓகே, கண்டிப்பா. அதுக்கப்புறம் நீங்க வேற எங்க வேணா நீங்க போயிடுங்க. கால் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிட்டு ஃப்ரீயாவே பண்ணிக்கலாம். எல்லாம் டிஸ்கஸ் பண்றது. ஏன்னா உங்களுக்கு தான் கம்பெனி 250 ரூபாய் நீங்க ரீசார்ஜ் பண்ணாலும் அன்லிமிட்டடா பேசலாம் பாய். அதான் ஒரு தடவை ஃபோன் ஒரு நிமிஷம் பேசலாம், ஒன்றும் குறைஞ்சிருது இல்ல. நீங்க ஃபோன் பண்ணி இது என்ன ரேட்டுக்கு நான் விக்கிறீங்க, என்ன ரேட்டுக்கு எடுத்துக்கலாமான்னு கேளுங்க. கண்டிப்பா நீங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் வாங்கிக்கிறீங்க. ஓகே, நம்ம பிரான்ச்சஸ் வந்து 12 இடத்துல இருக்குன்னு தெரியும். எந்தெந்த ஊர்ல தான் இருக்கு அப்படி? நம்ம பிரான்ச் வந்து மெயினா வந்து நம்ம திருச்சி தான் மெயின் பிரான்ச். திருச்சியில நமக்கு 3 இடத்துல இருக்கு. திருச்சி வந்து நம்பர் 1 டோல்கேட்ல ஒன்னு இருக்கு, தென்னூர் ஒன்னு இருக்கு, அப்புறம் செந்தனைபுரத்துல ஒன்னு இருக்கு. அது இங்க தான் ஃபர்னிச்சர் கூட ஒன்னு வச்சிருக்கோம். ஆமா, வேற ஹவுஸ் வந்து இதுல இருக்கு. அது இல்லாம சென்னையில வந்து 2 இடத்துல, மேடவாக்கம் பக்கத்துல ஒன்னு, தாம்பரம் பக்கத்துல மேடவாக்கம், இன்னொன்னு வந்து கோயம்பேடு பக்கத்துல அரும்பாக்கம். இது இல்லாம சேலத்துல ஒன்னு இருக்கு, ஈரோட்ல ஒன்னு இருக்கு, கோயம்புத்தூர் வந்து லட்சுமி மில்ஸ்ல புதுசா ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேனா, சோ திருச்சியில மட்டும் இல்ல மக்களே, உங்களுக்கு எந்தெந்த பிரான்ச்சஸ்லாம் அவைலபிள் இருக்குன்னு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க நியர்பை ஷாப்பை கான்டாக்ட் பண்ணிக்கங்க. இவ்ளோ டிவி வச்சிருக்கீங்களே, இன் கேஸ் யாராவது பிசினஸ் பண்ற மோட்டிவோட இருந்தாங்கன்னா அவங்களுக்கு டீலர்ஷிப் கொடுப்பீங்களா? கண்டிப்பா நாங்க கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஏற்கனவே வந்து நீங்க டீலர்னா மத்த இடத்துல மாதிரி 25 லட்சம் கொடுன்னு சொல்றதோ, வெறும் வைரலுக்காக 50,000 ரூபாய் கொண்டு வா, தொழில் தொடங்க ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேன் ஆக்கி விட்டுறேன், அந்த கதையெல்லாம் கிடையாது. 50,000 கொடுத்தீங்கன்னா ஒரு 2,000 டிவி கொடுத்து நீ போய் ஒரு மூலையில மாட்டி சொல்லிடுறது. அது சும்மா திரும்ப திரும்ப வந்து படிக்கிறது. 2 லட்சம் கொடுங்க,
நீங்க RRR நேம்ல பண்ணாலும் சரி, இல்ல உங்களோட நேம்லயே நீங்க பண்ணீங்க, நாங்க கம்ப்ளீட்டா உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம், நாங்க சப்ளை பண்றோம். இது இல்லாம என்ன நாங்க சப்போர்ட் பண்றோம்னா, டைரக்டா உங்க பிரான்ச்ல வந்து எல்லாமே நாங்க செக் பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும். அதே மாதிரி டிவில வந்து எனி கம்ப்ளைண்ட்ஸும் நாங்களே உங்களுக்கு ஃபுல்லா பண்ணி கொடுத்துருவோம் யூவி பிராண்ட்ல. இது இல்லாம ரெகுலரா மந்த்லி வந்து ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து உங்க ஏரியாவுக்கு வந்து நாங்க வந்து உங்க யூடியூப் சேனல்ஸ்ல கொடுத்துறோம். நீங்க இன்கேஸ் ஒரு தூத்துக்குடியில உங்க பிரான்ச் இருக்கு, ராமேஸ்வரத்துல பிரான்ச் நீங்க போடுறீங்க அப்படின்னா, அங்கேயே எங்களோட இன்கேஸ் அந்த ஊர்ல இருந்து எங்களுக்கு கால் பண்றாங்க டைரக்டா, அந்த கஸ்டமர்ஸ் எல்லாமே டைரக்டா உங்களுக்கே நாங்க அனுப்பிச்சு வச்சிருவோம். தூத்துக்குடியில எங்களோட பிரான்ச் இருக்குன்னா டைரக்டா உங்களுக்கு அனுப்பிச்சு உங்களுக்கு பிசினஸும் பண்ணி கொடுத்துரும். நீங்க மாசம் மாசம் எங்களுக்கு உள்ள பொருள் 2 லட்சம் மட்டும் இருந்துச்சுன்னா போதும், நாங்க கண்டிப்பா நான் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். ஏற்கனவே ஏகப்பட்ட டீலர்ஸ் இருக்காங்க. இது இல்லாம வந்து டிவி வந்து ஒரு டிவி 2 ஒரு டிவியா எடுத்துட்டு போயிட்டு கஸ்டமர்ஸ்க்கு வந்து கொடுக்குற வில்லேஜ்ல எல்லாம் வந்து இந்த மாதிரி இஎம்ஐ மாதிரி பண்ணுவாங்க மாசம் மாசம். அதெல்லாம் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கடையில பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வேர் ஹவுஸ்ல மட்டும் 100 இன்ச் டிவியை போட்டு மேல ஏறி குரங்கு எல்லாம் பண்ணுவாங்க. பண்ணிட்டு அவ்வளவு டிவி இருக்கு, இவ்வளவு டிவி இருக்கு, கண்டெய்னர்ல இறக்குறோம் பாருங்க. இது ஒரு யூனிட். இந்த ஒரு யூனிட்ல மட்டுமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 32ல இருந்து 24 வரைக்கும் 55 வரைக்கும் நம்ம எப்பவுமே ஸ்டாக் வச்சிருப்போம். இது வந்து ஒரு இதே மாதிரி நம்மளோட பிரான்ச் மத்த பிரான்சஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, மத்த பிரான்சஸ்லயும் இதே மாதிரி ஸ்டாக்ஸ் எப்பவும் பாத்தீங்கன்னா நாங்க வச்சுட்டே இருப்போம். ஏன்னா இது வந்து ஃபுல்லா ரீஃபில் ஆகுது. ஏன்னா ஒரு திடீர்னு ஒரு டீலர் வந்தாலும் ஒரு 30 டிவி கொடுங்க, அந்த நேரம் டக்குன்னு ஓப்பன் பண்ணி செக் பண்ணி டக்குன்னு ஏற்றி விட்டுருவோம். திடீர்னு பிஸி ஆகும். திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு 10 டிவி 15 டிவி, அதனால எப்பவுமே நம்ம ரெடியா இருக்கும். இது வந்து ஒரு பிரான்ச்ல மட்டும் ஒரு டிவி. இது எல்லாமே நம்மளோட எல்லா வேர் ஹவுஸ்லயும் சரி, எல்லா பிரான்ச்லயும் மினிமம் 150 டிவி எப்பவுமே வச்சிருக்கோம். ஓகே, ஸ்டாக்ஸ் எப்பவுமே அவைலபிளா இருக்கும். சோ மஸ்ட் பண்ற ஐடியால இருந்தீங்க அப்படின்னா கீழ என்கொயரி நம்பர் கொடுத்திருக்கேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க டீடைல்ஸ் எல்லாமே கேட்டுக்கோங்க. நாங்க இருக்கோம், கண்டிப்பா ஹெல்ப் பண்றோம். வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கங்க. சொல்ற லொகேஷனும் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கோம். சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. டாடா, பை பாய்.